அனைவருக்கும் வணக்கம். மனித மதிப்பு மரக்கட்டையிலிருந்து அர்ச்சனா பேசுறேன். இப்போ நம்ம எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு 23 குடும்பங்களுக்கு அரசாங்கம் இந்த இடத்துல நத்தமேடு பஞ்சாயத்து இடத்துல இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அதை கொண்டாடுற வகையில மனித மதிப்பு மரக்கட்டையிலிருந்து நம்மளையும் கொடியேற்றி விட்டு அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் நம்ம 1500 ரூபாய் மதிப்புள்ள அரிசி மளிகை சாமான்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். உதவியை எல்லா நல்லுள்ளங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல நம்ம 50 பேர் கொடுத்துருக்கோம். இது இல்லாம ஒரு 25 குடும்பங்களுக்கு வேற ஒரு அமைப்புக்கு காலையிலே எடுத்துட்டு ஆட்டோ வச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. இங்க 2 வாட்டி ஆட்டோ வச்சு இங்க கொண்டு வந்திருக்கோம். நம்ம மொத்தமா பாத்தீங்கன்னா அதுல அரிசி எண்ணெய் இந்த மாதிரி என்ன அத்தியாவசிய தேவைகள் பொருள் இருக்குதோ ரேஷன் கடையில கொடுக்குற பொருளை தவிர்த்துட்டு நம்ம மீதி பொருட்களை முக்கியமான பொருட்களை வாங்கி கொடுத்துருக்கோம். அது லிஸ்ட் யாராவது கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல்லாவே சென்ட் பண்ணிடுறேன். ஏன்னா எப்பவுமே உங்களுக்கு கொடுக்கறது அது அளவும் தெரியும். அந்த பையை தூக்கவே முடியாத அளவுக்கு தான் நம்ம பொருளே கொடுப்போம். இப்போ இது நிகழ்ச்சி நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஸோ இவங்க நம்ம பொருளோட தரத்தை ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட நீங்களே கேட்டுக்கங்க. அப்படியே கிட்ட ஐயா, இத்தனை வருஷம் இந்த 7 வருஷமா நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? நீங்க அந்த பொருளோட தரம் எப்படி இருக்கு, நாங்க எந்த அளவுக்கு கொடுக்குறோம், என்ன மாதிரி பொருட்களை கொடுத்துருக்கோன்றத உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. உள்ளபடியே பார்த்தீங்கன்னா நிறைய இனத்தங்களை நம்ம வாங்கியிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மனிதம் மதிப்போம் இந்த நிறுவன தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய சகோதரி திரு அர்ச்சனா அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு விதமாக தான் நம்ம உணவுப் பொருட்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மளிகை ஐட்டம், அதாவது நம்ம நிறையவே ரேஷன் பொருளில் தான் ரேஷனில் நிறைய ஐட்டம் கிடைக்கும். ஸோ அதை தவிர்த்து ஊட்டச்சத்து மிக்க நம்ம உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடிய பல வகையான பயிர் வகைகளும் உடைச்ச கடலை அந்த மாதிரி சர்க்கரையெல்லாம் ரேஷன்களில் கொடுத்துட்றாங்க. அதை தவிர்த்து நல்ல பொருட்களை உடல் ஆரோக்கியமான பொருட்களை அவங்க காலகாலமாக வழங்கிட்டு இருக்காங்க. மீண்டும் மீண்டும் இதே போன்று பல வகையான விஷயங்களை கையில் எடுத்து அவங்க செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். கண்டிப்பாண்ணா, இது எல்லாமே உங்களுடைய உதவிகளால தான் முடிஞ்சது. நீங்க உதவி பண்ணாம இந்த மக்களுக்கு இந்த 5 நாள்ல என்னால கண்டிப்பா இந்த 75 குடும்பத்துக்கு ரெடி பண்ணியிருக்க முடியாது. உதவி பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவங்க எல்லாருமே தான் இந்த நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கும் அவங்க ஒரு முன்னெடுத்து வச்சு இந்த கிராம பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் லெட்டர்லாம் கொடுத்து இவங்க தான் இந்த இடம் கிடைக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்னும் 100 குடும்பத்துக்கு வருதுங்களா? இன்னும் 100 குடும்பங்களுக்கும் அவங்களுக்கு இடம் தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்னால் முடிஞ்சது உங்களோட கரம் கோர்த்து நம்மளால் முடிஞ்சது பொருள் எல்லாமே வாங்கி நானே தான் டைரெக்டாக போய் வாங்கிட்டு வந்தேன். எல்லாமே வாங்கி பேக் பண்ணி நம்ம நல்ல முறையிலேயே அவங்களுக்கு கொடுத்து முடிச்சிட்டோம். உதவி பண்ண உங்கள் எல்லாருக்கும் இவங்க எல்லாருடைய சார்பிலும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி 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 நன்றி. சரிங்கண்ணா, போயிட்டு வரோம். சரிங்களா? பேனர் கட்டிடுங்க.